காட்டிலிருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டா லிலி. லியோவும் அவன் பாட்டுக்கு வேலை விட்டு வந்து தூங்கிக்கிட்டு இருந்தா. லிலிக்கும் ஒரே யோசனை. அவ யோசிக்கிறா, நம்ம பார்த்த அந்த எலும்புக்கூடு யாருடையது? ஒருவேளை இந்த லியோ முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த 6 பொண்ணுங்களுடையதா இருக்குமோ என்று யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா லிலி. அந்த இரவும் லிலிக்கு தூக்கமே இல்லாத இரவா மாறிடுச்சு. மறுநாள் லிலி லியோ கிட்ட இதை பற்றி எதுவும் கேட்கல. கேட்டா ஏன் காட்டுக்கு போனா லியோ மறுபடியும் திட்ட ஆரம்பிப்பானே என்று யோசிச்சு பேசாம இருக்கிறா. லியோவும் அவன் பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பிட்டான். லிலி அந்த வீட்டில் வேலை செய்கிற வேலைக்கார அம்மா கிட்ட வந்து கேட்குறா, பாட்டி எனக்கு உண்மையை சொல்லுங்க, அந்த காட்டில் நான் பல எலும்புக்கூடுகளை கண்டேன், அது எல்லாமே மனிதனுடைய எலும்புக்கூடுகள் பாட்டி, எனக்கு உண்மையை சொல்லுங்க, அந்த எலும்புக்கூடுகள் யாருடையது? இதுக்கு முன்னால் யாரு சரி இறந்திக்கிறாங்களா? அப்படி என்று பல கேள்விகளை அந்த பாட்டிக்கிட்ட கேட்குறா நம்ம லிலி. நீங்கள் பதில் எது சொல்லாட்டி நான் இப்போவே உங்கள் முன்னாலே தற்கொலை செஞ்சுக்குவேன்னு பாட்டியை மிரட்டுறா லிலி. அந்த வேலைக்கார பாட்டியும் எப்படியோ மனம் இறங்கி நம்ம லிலி கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாட்டி லிலி கிட்ட சொல்கிறாங்க, இனிமேல் அந்த காட்டு பகுதிக்கு போகாத, அந்த காட்டில் ஒரு கொடூரமான பழங்கால விலங்கு ஒன்று இருக்குது, அந்த விலங்கு மனித மாமிசத்தை சாப்பிடக்கூடிய விலங்கு, நீ அந்த காட்டுக்கு போய் வந்ததே பெரிய அதிசயம் என்று பாட்டி லிலியை பார்த்து சொல்கிறாங்க. அப்போது லிலி கேட்குறா, அவ்வளோ கொடூரமான பயங்கரமான மிருகம் இருந்தும் லியோ ஏன் இங்கே இருக்கிறாரு? உண்மையை சொல்லுங்க பாட்டி, நீங்கள் என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறீங்க என்று பாட்டியை பார்த்து லிலி கேட்டுக்கிட்டே இருக்கிறா. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, என்கிட்ட இனிமேல் எதுவும் கேட்காத, என்னால் சொல்ல முடிஞ்சது, இனிமேல் அந்த காட்டு பகுதிக்கு போகாத, அவ்வளோத்தான்னு சொல்லிட்டு பாட்டியோட வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. அப்புறம் லிலி ஒரு முடிவெடுக்கிறா, நாமளும் நேற்று அந்த காட்டுக்கு போய் வந்தோம், அங்கே எந்த விதமான பயங்கரமான மிருகமும் நான் காணலையே, நான் இப்படி வீட்டுக்குள்ளே இருந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு ஒரு பதிலும் கிடைக்காது, நான் மறுபடியும் காட்டுக்கு போய் என் மனசில் இருக்கிற கேள்விக்கெல்லாம் பதிலை தேட வேணும், இங்கே இருந்தாலும் சரி காட்டில் இருந்தாலும் சரி ஏன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லையே, அதனால் நம்மளே போய் அறிகிறது தான் சரின்னு நினச்சிக்கிட்டு லிலி மறுபடியும் காட்டுக்கு போக ஆரம்பிக்கிறா. நேற்று வந்த பாத வழியாகவே போகிறா. அப்படியே போய்த்துக்கிட்டு இருக்கிற நேரம் காட்டிட நடுப்பகுதியை போய்த்து அடைகிறா. மனசில் பயம் இருந்தாலும் எப்படியாவது இந்த உண்மைகளை நாம் கண்டுபிடிச்சி ஆகணும் என்று நினச்சிக்கிட்டு போகிறா. காட்டில் நடுப்பகுதியில் ஒரு பெரிய ஒரு குகையை காண்றா. ஒரு பக்கம் பயம், மறுபக்கம் மனசில் 1000 கேள்விகள். இந்த குகைகளுக்கு போகலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறா. நம்ம வாழ்க்கையே நரகமாயிடுச்சு, நம்ம இனிமேல் உயிரோடு இருந்தால் தான் என்ன, இல்லைன்னா என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த குகைக்குள்ளே போய் என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம்னு அந்த குகைக்குள்ளே போக ஆரம்பிக்கிறா நம்ம லிலி. வெறுமே இருட்டு மயானம், அபூர்வமான சத்தங்கள் வேற அந்த குகைக்குள்ளே இருந்து வருது. லிலியும் முன் வச்ச காலை பின் வைக்காமல் பேத்துக்கிட்டே இருக்கிறா. திடீரென்று அந்த குகைக்குள்ளே இருந்து வந்த சத்தம் எல்லாம் நின்றுருச்சு. எங்கேயோ இருந்த ஒரு ஒலி அந்த குகைக்குள்ளால இருந்து வந்தது. லிலியும் வியந்து பயந்து பார்த்துக்கிட்டே இருந்தா. இருட்டா இருந்த குகை வெளிச்சமா மாறிடுச்சு. அப்படியே நடந்து போறா லிலி. போற வழியில தூரத்துல ஒரு வித்தியாசமான கதவை காண்றா. அப்புறம் லிலி யோசிக்கிறா, இவ்வளோ பெரிய குகையில, அதுவும் இந்த காட்டுல யார் இந்த கதவுக்குள்ள இருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு மெல்ல திறந்து பார்க்குறா கதவை. திடீரென பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது. அப்படியே பயந்து போயிட்டா லிலி. ஆனா மனசை தைரியப்படுத்திக்கிட்டு மெதுவா திரும்பி பார்க்குற யாருன்னு. பின்னாடி பெரிய ஒரு ராட்சத உருவம். மனசை இன்னும் தைரியப்படுத்திக்கிறா. அப்புறம் அந்த உருவத்தை பார்த்து சொல்றா, நீ யாரு? நீ எனக்கு எதுவும் தொந்தரவு செய்யாட்டி நானும் உனக்கு எதுவும் தொந்தரவு செய்ய மாட்டேன், இந்த குகையை விட்டு நான் வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லாலையும் செயலாலையும் செஞ்சு காட்டிட்டு கிளம்புறதுக்கு புறப்படுறா. நான் யாருக்கும் தொந்தரவு பண்ணுறதும் இல்லை, நான் யாருக்கும் தொந்தரவு பண்ணியும் இல்லை அப்படியே அந்த ராட்சத மிருகம் சொல்லிக்கிட்டு அந்த ரூமை நோக்கி நடந்துக்கிட்டே இருந்தது. அந்த மிருகம் பேசுகிறத பார்த்து நம்ம லிலி அப்படியே ஷாக்காகவே நின்றுக்கிட்டே இருந்தா. அந்த மிருகம் நம்மளை எதுவும் தீங்கு விளைவிக்கலை, நம்மளை எதுவும் தொந்தரவு பண்ணாதுன்னு நினச்சிக்கிட்டு அந்த மிருகத்து பின்னாடியே லிலியும் போனான். பெண் என்றால் பேயும் இறங்கும் என்று சொல்லுவாங்க, உண்மைதான். அப்புறம்
அந்த ராட்சத மிருகத்தை பார்த்து லிலி கேட்குறா, நீ யாருக்கும் துன்புறுத்தலைன்னா நான் காட்டில் நிறைய எலும்பு கூடுகளை கண்டேன், அப்போ அது யாருடையது, அதெல்லாம் யார் கொண்டு போட்டதுன்னு கேட்குறா. லிலி கேட்டதுக்கு பதில் அந்த மிருகம் கூறிச்சு, அந்த கொலைகள் ஒன்றும் நான் பண்ணல, அவங்கெல்லாம் என்னைய கண்டு பயந்து அவங்களாவே இறந்துட்டாங்க. முதல்ல நீ மட்டும்தான் என்னைய பார்த்து பயப்படாம என் கூட இப்படி தைரியமா நின்று பேசிக்கிட்டு இருக்கிற, உன் தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த ராட்சத மிருகம் லிலியை பார்த்து சொல்லுது. அப்புறம் லிலி கேட்குறா, நீ யாரு, மிருகமா மனிதனா இல்லை வேறு கிரகவாசியா, நீ யாருன்னு எனக்கு முதல்ல சொல்லுன்னு கேட்குறா. அதுக்கு அந்த மிருகம் கூறிச்சு, நானும் உன்னைய போல ஒரு சாதாரண மனிதன்தான். முன்னெல்லாம் என் அழகுல 1000 பொண்ணுங்க என் பின்னாடி வந்து என் அழகுல மயங்குவாங்க, ஆனால் இப்போல்லாம் என்னை கண்டு பயந்து அவங்க உயிரையும் மாற்றிக்கொள்கிறாங்க. அப்புறம் லிலி கேட்குறா, அவ்வளோ அழகாக இருந்த நீ ஏன் இப்படி மாறின, இவ்வளோ வசதியான அறை எல்லாம் யார் உனக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னு கேட்குறா. எங்கள் குடும்பத்தில் உள்ள முன்னோர்கள் ஒரு பத்தினி பெண்ணுக்கு செஞ்ச அநியாயம்தான் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆண் வாரிசுகள் 25 வயசுக்கு அப்புறம் நம்ம உருவம் இப்படி மாறிடுச்சு. நானும் வசதியாக அந்தஸ்தாக வாழ்ந்தவன் தான். நான் என் வீடு சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த காட்டில் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த மிருகத்தை பார்த்து கேட்குறா, இந்த உருவத்தை மாற்றுறதுக்கு வேறு எதுவும் வழி இல்லையா, என்னால் உனக்கு எதுவும் உதவி வேணும்னா என்கிட்ட தயங்காமல் கேளு, எந்தவித உதவி என்னாலும் பரவாயில்ல, நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன்னு லிலி அந்த மிருகத்தை பார்த்து சொல்கிறா. அதுக்கு பதில் அந்த மிருகம் கூறிச்சு, நாங்கள் இதை 7 தலைமுறையாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இதுதான் எங்கள் விதி, இதை யாராலையும் மாற்ற முடியாது. இப்போ சூரியன் மறைய போகுது, நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்புன்னு அந்த மிருகம் லிலியை பார்த்து கூறிச்சு. லிலியும் அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டா. இயல்பாகவே இரக்கம் குணம் படைத்தவ நம்ம லிலி வீட்டுக்கு வந்து யோசிக்கிறா, நாங்கள் எப்படியாவது அந்த மிருகமான அந்த மனுஷனுக்கு உதவி பண்ண வேணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறா. மறுபக்கம் லியோவும் வேலையை விட்டு வீட்டுக்கு வந்துட்டான். லியோவுக்கும் உடம்பு சரியில்லாமல் அப்படியே தூங்கிடுறான். உடம்பு சரியில்லாமல் தூங்கிக்கிட்டு இருக்கிற லியோவை பார்த்து லிலி, 1000 தான் இருந்தாலும் லியோ என்னோட ஹஸ்பண்ட், பொல்லாதவனோ நல்லவனோ அவனுக்குரிய பணிவிடையை செய்கிறது என்னுடைய கடமை என்ன நினைச்சுக்கிட்டு லியோவையும் நல்லா பார்த்துக்கிறான். 2-3 நாளாக லிலி லியோ கூடவே இருக்கிறா. மறுபக்கம் மிருகமான அந்த மனுஷனுடைய யோசனையும் அவக்கு அப்பப்போ வந்து போய்கிட்டே இருந்தது. அப்படியே லியோவும் குணமாகிட்டான். மறுநாள் காலையில் எழும்பி லியோ கிட்ட லிலி சொல்கிறா, காட்டுக்கு போனதாகவும் மிருக உருவத்தில் இருக்கிற அந்த மனுஷனை பற்றியும் அவ அந்த லியோ கிட்ட சொல்கிறா. அதுக்கு லியோ கோம சொல்கிறான், நான் எவ்வளோ சொல்லி இந்த வீட்டை விட்டு நீ போனியா, அவன் ஒன்றும் நல்லவன் கிடையாது, நீ அவன்கிட்ட போனால் உனக்கும் பெரிய ஆபத்து நெருங்கி வரும், நான் முன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட 6 பொண்ணுங்களை இறந்ததுக்கு காரணம் அவன்தான் அப்படின்னு லிலியை பார்த்து கோவமாக சொல்லிடுறான். பதிலுக்கு லிலியும் கோவமா லியோ பார்த்து சொல்கிறான், அந்த 6 பொண்ணுங்களை இவ கொல்லல, இவனை பார்த்து பயந்து தான் அவங்க தானாகவே இறந்து போனாங்க. எனக்கு நீங்கள் மிருகமான அந்த மனுஷனை காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணலைனாலும் நான் தனியாக சரி என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணி அந்த மிருகமான மனுஷனை நிச்சயம் காப்பாற்றுவேன்னு சொல்கிறா. அதுக்கு லியோ சொல்கிறான், உனக்கு என்ன தேவையில்லாத வேலை, அவன் அப்படியே இறந்து போகட்டும், அதுதான் அவனோட விதின்னு சொல்லிடுறான். லிலி சொல்கிறா, உங்களை விட இந்த உலகத்தில் கொடூரமான மிருகம் வேற எங்கேயும் இல்லை, அந்த மிருகத்தில் கண்ணில் நான் அன்பை பார்த்தேன், நீங்கள் எப்பயாவது என் கூட அன்பாக பேசிக்கிறீங்களா, இல்லை முன்னாடி இறந்து போனாங்களே அந்த பொண்ணுங்களை பற்றி எப்பயாவது நீங்கள் ஒரி பண்ணிக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு என்ன, ஒரு பொண்ணு இருந்தால் இன்னொரு பொண்ணை உங்கள் பாட்டி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, பொண்ணுங்களை இப்படி விளையாட்டு பொம்மையாக பார்க்குற உங்களுக்கெல்லாம் இங்கே மனிதாபிமானம் இருக்க போகுது, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க, ஏன்னா உங்கள்கிட்ட பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம்ல அப்படின்னு கோமா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா லிலி.